நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெகிடின்னு சொன்னால் பகடை, டைஸ், சூது விளையாட்டு அப்படின்னு நிறைய மீனிங் இருக்குது. இந்த ஃபிலிமோட அந்த க்ரக்ஸ், அந்த ஸ்டோரி லைன், அந்த கதை பேக்ட்ராப் எல்லாமே வந்து அந்த தெகிடின்ற வார்த்தையை சார்ந்து இருக்கிறதுனால அந்த தெகிடின்ற ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் வந்து படத்துக்கு தலைப்பாக வச்சோம். நீயும் தினம் மாடிடும் தாயம் எதை தேடுதோ, ஆசை உனை தீண்டும் ஓர் பாம்படா, அதை நாம் புரியாமல் வாழ்கிறோம் மடா மானுடா. இந்த படத்தில் வெற்றிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். கிரிமினாலஜி முடிச்சுட்டு வெளியே வர ஒரு ஃப்ரெஷர் ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிறான், அதை எப்படி சால்வ் பண்ணுறான், இதான் இந்த படத்தோட க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. சார், என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். வெற்றி, இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வெற்றி. இந்த ஸ்கிரிப்ட் முடித்த உடனே இதோட மெயின் லீடு வெற்றி அண்ட் மது, இவங்க 2 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்தோம். அதில் வந்து வெற்றின்ற கேரக்டருக்கு வந்து அசோக் செல்வன் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். பிகாஸ் அந்த அவரோட 2 படங்களும் நாங்கள் பார்த்தோம். அவருடைய படங்கள் சூது கவும் ஆகட்டும், வில்லா, 2மே வந்து நாங்கள் பார்த்தோம். 2மே வேறு வேறு ஜானரில் வேறு வேறு கலர்ஸில் பண்ணியிருந்தார். அவர் வில்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த வெற்றின்ற கேரக்டர் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஒரு லீடுகிட்ட இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது வந்து அசோக் ரொம்ப நாளாக பண்ணியிருந்தார். நம்ம கோர் கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோயிங் அண்ட் சர்வேலன்ஸ். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. அப்படி பேசுறது தான், பழகிறது தான். கிரிமினாலஜி படிச்சிருக்க ஒரு சாதாரண பையன்தான், பாய் நெக்ஸ்ட் டோர். நீங்கள் இந்த கேரக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலேட்டபுளாக இருக்கோ அவ்வளோக்குள்ளோ ப்ளஸ் இந்த கேரக்டர். ஸோ அந்த மேனரிசம், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து தனியான ரிசர்ச் எதுவும் தேவைப்படல. பட் ஒரு ஜாப் சேர்ந்தப்புறம் எப்படி அவன் படித்ததுக்கும் அவன் பண்ணுற வேலைங்களுக்கும் ஒரு நிறைய ரிசர்ச் தேவைப்பட்டது. ஸோ சில பேர்த்த அந்த ஜாபில் இருக்கிற சில பேர்த்த மீட் பண்ணோம். ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த கேரக்டரோட அந்த எசன்ஸ் கம்மியாயிரும். ஸோ பேசிக்கான விஷயங்கள் எடுத்துகிட்டு அதை ஸ்டடி பண்ணி பண்ணது தான் வெற்றி. நீ என்ன போலீஸா? நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. ஜனனி பொறுத்த வரைக்கும் அந்த மதுன்ற கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது. ஸோ அதுக்கு ஆப்டாக யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து 2 படங்கள் பண்ணிட்டாங்க. அஸ் அ சீனியர் அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜனனி கரெக்டாக இருப்பாங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் அவங்க நாங்கள் நினச்சதை விட நல்லா பண்ணிட்டாங்க. எழுதியதோ எனக்கென ஓர் கவிதையினை, நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. இதான் செகண்ட் டைம் ஒரு ஹீரோயினோட நடிக்கிறேன். ஸோ வெரி சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட், பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். பாலா சார் படத்தில் அவன் இவன் முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஆக்டிங் கேப்பபிலிட்டிஸ்னு எதுவும் சொல்ல தேவையில்லை. அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். 2 பேருமே கதைக்கு தேவையான விஷயத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுடைய இன்புட்ஸ், ஒரு சீனை நாங்கள் சொல்லும்போது அதை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப மெனக்கட்டாங்க 2 பேருமே. வெண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. மியூசிக் நிவாஸ் பிரசன்னா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி மியூசிக் வந்து பெரிய ரீச்சில் இருக்குது. எல்லாருக்குமே போராடலாம், எல்லாருக்குமே வந்து தெகிடி பாடல்கள் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃப்எம் ரேடியோ எல்லாத்துலேயுமே நான் அதை கேட்க முடியுது. க்ரைம் பேஸ் சப்ஜெக்ட்னால யூஸ்வலி மியூசிக் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் இது ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ், ஒரு மாதிரி டோட்டலாக மியூசிக் ப்ராடான ஸ்கோப் இருந்து சார் கதை சொல்லும் போதே. ஸோ
சாங்ஸ்க்குமே அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸும் இருக்கிற மாதிரி சாங்ஸ் அமைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக் நிறையா ஸ்கோப் இருந்தது. ஸோ என்னால் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மூவி அமைஞ்சது. நிவாஸ் வந்து இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ 5 பாடலுமே வந்து ஐ திங்க் எல்லாமே வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஜானர். 2 பாடல்கள் மட்டும்தான் வந்து அந்த ரொமான்ஸ் கேட்டகரியில் வரும். ஒன்றும் வேறு ஃப்ளேவரில் இருக்கும். நீதானே நீதானே தாவும் தீ நீதானே நாளெல்லாம் முன்னாலே வென்றாடு மண்மேலே யார் வந்து நிற்பாரோ உன் பார்வை முன்னாலே. Hi, my name is Shekhar Kamula. I'm from Hyderabad. I made 5 films in Hyderabad, which won a lot of awards and stuff. Like main films are like Happy Days, Anand, Godavari and all. But this is the first time I'm making a straight Tamil film. அஜய் என் காதலன், இப்போ என் கணவர். இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான். அவர் ஒரு வாரமா காணும். ஒரு ஃபோன் கூட அவர்கிட்ட இருந்து வரல. அவர் எங்க போனாரு என்னன்னாருன்னு எதுவுமே தெரியல. ஒரு பைத்தியக்காரி போல அவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ். This is an adaptation of Vidya Balan's Kahani, and when the producers got in touch with me, we were wanting to make a story of a woman, Tamil girl, who's in search of her husband. So we chose Hyderabad to be the place where her husband is lost. So and that's why this film happened. So it's Nayanthara playing the lead. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக லக்குன்னு சொல்லலாம். எனக்கு நானே அவரை நிறைய வாட்டி போய் சான்ஸ் கேட்டிருக்கேன், சார் உங்கள் படத்தில் எப்படியாச்சும் சான்ஸ் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த படம் சாரே கூப்பிட்டு கொடுத்தாரு. நம்ம கீரவாணி சார் மியூசிக் இன்னும் சந்தோஷம். நான் மரகதமணி மியூசிக் டைரக்டர். நம்ம புது படம் நீ எங்கே ட்ரெய்லர் லான்ச்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஆடியோ கூட சீக்கிரமாக லான்ச் ஆகும். அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் ஆசைப்படுறேன். I'm really worried. I don't know how to help you anymore. Ajay Swaminathan not come. Please check the record, madam. அஜய் காணாம போய் 10 நாள் ஆகுது. யாரை கேட்டாலும் அவரை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் பாபா, என்ன உங்க மகளா நினைச்சு எனக்கு உதவி செய்யுங்க பாபா. After having played a lot of mainstream heroines roles, this is the first time this has been a non-glam look and a very different performance that she has given. So I hope you all like it. Shekhar Kamala is very iconic symbol for making films for the youth especially. Still, I wonder how he is managing to make films with 0% vulgarity. Because it's very easy to impress youth by resorting to sex and violence. Ye husband kaano sir. Please, avara kandupidinga. మీరు ఏం మాట్లాడుతున్నారో అర్థం కావట్లేదు. యు డోంట్ నో తెలుగు? தமிழா? உங்க ஹஸ்பண்ட் நிச்சயமா கிடைச்சிருவாரு, கவலைப்படாதீங்க. பயமா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும், தைரியமா இரு. யார் சார் ஹீரோயின்? நயன்தாரா. இன்னும் ஜாலியாக இருந்துச்சு நயன்தாரா அப்படின்னு. Really excited about Nayantara also because till now she hasn't done anything about a role like this. She has been more into mainstream commercial glamorous roles. I'm really excited about her performance and you'll find the same way. Your husband is not adjusting, madam. He's cheating and run away. Your husband is fraud, madam. నన్ను కాదని కేసు ఇంచు కూడా కదలదు. அப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க.
உங்கள் ஹஸ்பண்ட் கேஸும் இருக்காது. யோசிச்சு பாருங்க. So the main change, like you've seen in the trailer, there's no people who have seen Kahani, there's no pregnancy in this. So we've worked a lot, made a lot of changes. இந்த படம் 2 லாங்குவேஜில் ஷூட் பண்ணியிருக்கோம், தெலுங்கு அண்ட் தமிழ். Spectacular soundtrack, so you'll really enjoy it. We'll come back with an audio launch. கேட்டுக்கிட்டே இருக்க நான் யாரும் தெரியுமா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போட்டு போயிட்டே இருப்பேன். Tell me. எனக்கு ஒன்றும் தெரியாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நமஸ்காரம். இந்த படத்தில் 3 பாட்டு இருக்குங்க. ஒன்று கார்த்திக் பாடியிருக்காங்க, ஒன்று ஸ்வேதா மோகன் 2 பாட்டு பாடியிருக்காங்க. எல்லாமே நம்ம மதன் கார்கி எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. I'm really worried. I don't know how to help you anymore. அஜய் சுவாமிநாதன் நாடகம். ப்ளீஸ் செக் த ரெக்கார்ட் மேடம். அஜய் காணாம போய் 10 நாள் ஆகுது. யாரை கேட்டாலும் அவரை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் பாபா, என்ன உங்க மகளா நினைச்சு எனக்கு உதவி செய்யுங்க பாபா. What I thought Vidya Balan's Kahani was the main strength or the main kick in the end was the pregnancy aspect. But for me, women, I mean, we tend to respect women only when their mothers are probably pregnant. So we think like woman as a mother only. I personally feel women should be respected in any which case, a student, a working woman, or whoever. So I thought, let me try the other shades and then get the same effect, but not just raise that sympathy factor just being a pregnant thing. So that was my challenge. That was my fundamental idea. Nothing to do with anybody else. So we rewrote the story without the pregnancy. So that was the. He's the one and only director who is famous for dignity. I'm very happy to be associated with him. அஜய் என் காதலன், இப்போ என் கணவர். இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான். அவர் ஒரு வாரமா காணும். ஒரு ஃபோன் கூட அவர்கிட்ட இருந்து வரல. அவர் எங்க போனாரு, என்ன எதுவுமே தெரியல. பைத்தியக்காரி போல அவரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. I'm really worried. I don't know how to help you anymore. அஜய் சுவாமிநாதன் நாடகம். ப்ளீஸ் செக் த ரெக்கார்ட் மேடம். அஜய் காணாம போய் 10 நாள் ஆகுது. யாரை கேட்டாலும் அவரை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் பாபா, என்ன உங்க மகளா நினைச்சு எனக்கு உதவி செய்யுங்க பாபா. என் ஹஸ்பண்ட் காணோம் சார். ప్లీజ్ అవరు కండుపిడింగ్. మీరు ఏం మాట్లాడుతున్నారో అర్థం కావట్లేదు. యు డోంట్ నో తెలుగు? தமிழா? உங்க ஹஸ்பண்ட் நிச்சயமா கிடைச்சிருவாரு, கவலைப்படாதீங்க. பயமா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும், தைரியமா இரு. Your husband is not adjusting, madam. He is cheating and run away. Your husband is fraud, madam. నన్ను కాదని ఈ కేసు ఇంచు కూడా కదలదు. அப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் கேஸும் இருக்காது. யோசிச்சு பாருங்க. கேட்டுக்கிட்டே இருக்க. நான் யாரும் தெரியுமா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். போட்டு போயிட்டே இருப்பேன். Tell me. எனக்கு ஒன்றும் தெரியாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல,
இவரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நமஸ்காரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நரி முகத்தில் முழிச்சா நல்லதுன்னு இந்த நரி 20ஆம் நூற்றாண்டின் நரி 21வது நூற்றாண்டிலும் காலெடுத்து வைத்திருக்கிறது. ஃபாக்ஸை தான் சொல்கிறேன். அழாமல் இருக்கணும் போல அழாமல் இப்போ எப்படியாவது பேசுன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணுறேன். அண்ணா ஏதாவது செய்யணும், அண்ணா ஏதாவது செய்யணும், உங்களை தான் நம்பியிருக்கேன், உங்களை தான் நம்பியிருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, தம்பி என்ன நம்பாத, ஆனந்த விடன் கண்ணனை நம்புறது நல்லா இருக்கும்டான்னு சொல்லி அவனை கண்ணனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். 5வது படியில் தட்டப்படுகிற அந்த ஸ்டிக் ஒலியை நிச்சயமாக எதிரொலிக்கும் என்று நான் நம்புகின்றேன். மிகப்பெரிய ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரிக்குள்ளே போகிறோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுர விட்டுருவானா? தமிழ் சுதந்திர கொடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தோணுச்சு அந்த ட்ரெயிலர் பார்த்து முடிக்கும் போது. உன்னுடைய நடிப்பை பார்த்துட்டு நான் சீரியஸ்லி நான் அழுதேன். நான் இந்த இவனை பார்த்துட்டேன், ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் அழுதேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். பெருமையாகவும் இருக்குது, ஒரு போட்டியாளர் வந்துட்டீங்கன்னு பொறாமையாகவும் இருக்குது. தினேஷ், மாளவிகா, வர்மா, சந்தோஷ், ராமலிங்கம் எல்லாத்துக்குமே நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான். குக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு சினிமாவாக உருவாகிறதுக்கு சங்கர் சார் ஒரு முக்கியமான காரணம். அப்போ அவர் தான் தயாரிக்கிறதா இருந்துச்சு. பட் அவர் அந்த ஐ படத்தில் பிஸி ஆகிட்டதுனால அதில் பண்ண முடியல அவரால். அவர் தான் இதுக்கான ஒரு வாசலை திறந்து விட்டது. அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸும் தி நெக்ஸ்ட்டு பிக் ஃபிலிமும் சரியான ஒரு நேரத்தில் இந்த கதையை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். இந்த கதை உருவான பிறகு நான் வந்து புதுமுகங்களை தான் போடணும்னு நினச்சேன். ஏன்னா மக்கள் பார்க்காத முகமாக இருக்கணும், அப்புறம் அந்த கேரக்டராக இருக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். கரெக்டாக அட்டகத்தி பார்த்த பிறகு தினேஷ் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. அட்டகத்திக்கு அப்புறம் ரஞ்சித் சாருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அட்டகத்திக்கு முன்னாடி அவர் படம் பண்ணியிருந்தேன், தசைனை தீச்சுடினும் அப்படின்னு. பாரதியாரோட பயங்கர தீவிரமாக ஒரு டேரக்டர் விஜய் பிரபாகரன் கனடா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தவர், கார்ப்பரேட் ஆர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு வெளில போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் சார், வேணாம் அப்படின்றாங்க. ஃபாக்ஸ் போ அப்படின்னாரு ஒரு நாள். ஃபாக்ஸ் போய் பாரு, ஒருத்தரை பார்க்கணும். ராஜமுருகன் ஒருத்தர் பேர் போய் பாருங்க. ஃபாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அது நடந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தோன்னே பிடிக்கல சில பேர். ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, செமையாக இருந்துச்சு. பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. கரெக்டாக இருந்தது. அவன் ஏதோ இந்த தமிழுங்கிற ஒரு கேரக்டருக்கு சரியாக இருப்பான்னு தோணுச்சு. அவனை கூப்பிட்டு நான் சொன்ன முதல் விஷயமே, நீ இந்த படத்தில் புதுமுகம் தான், அப்படி தான் இருக்கணும் உன்னோட. ஏன்னா அட்டகத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின படம் அது. அவனும் அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கான் அந்த படத்தில். ஸோ அந்த சாயலோ அந்த நகலோ எதுவுமே இல்லாமல் வரணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அவன் இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான். ஒரு 2 மாதம் நிஜமான பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளோட பழகி அவங்களோட இருந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி அப்படி தான் வந்திருக்கான். நிறைய உழைப்பை கொட்டியிருக்கான். நிச்சயமாக இப்போ ஒரு அந்த தமிழ் அப்படிங்கிற ஆளாக தான் அவன் இருக்கான். அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். 5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் 5வது படிக்கட்டு இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். இங்கே நான் முதல்ல வந்தா
நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன், நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்கணும். புரிஞ்சுதா? இப்போது பிரமோத் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஹேண்டில் பண்ணலாம், எடுத்தோடனே முதல்ல வச்சு போகலாம். நம்ம சப்கான்ஷியஸாக வந்து நம்ம தமிழ் படம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்களோ அந்த ஒரு விஷயம் நம்ம சப்கான்ஷியஸ்லேயே உள்ளே இருக்கும். ஸோ வந்துடும் அது முதல்ல. பிரமோத் சார் வந்து முதல்ல இப்படி பார்க்கலாம், கேமரா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ப்ளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் திடீர்னு இது மாட்டுச்சு. சரி இப்படி சும்மாடி என்ன ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஷேக் இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்படி இப்படின்னு ஃபாஸ்ட்டாக அவங்களும் பயங்கரமாக பண்ணாங்க. அதை எனக்கு இது மாட்டுச்சு. இதை பார்த்தோன்னே அவர் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதையே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிடச்சிது. நம்ம தேடும் போது கிடச்சிடும்ல, அது நடந்துச்சு. தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ்னு வச்சுக்க வேண்டியதானே? மொக்க பேசுமாப்ல. ஹீரோயின்ஸ் நிறைய பேர் தேடணும். மாளவிகாங்கிற பொண்ணு தான் கிடச்சி. அது வழக்கு எண் படத்துடைய மலையாள வெர்ஷன் பிளாக் பட்டர்ஃப்ளைல நடித்த பொண்ணு. அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஒரு தமிழ் முகம், கரெக்டாக அந்த சுதந்திர கொடிங்கிற கேரக்டருக்கான ஒரு எளிமையான ஒரு பொண்ணாக இருந்துச்சு. அவளும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இதுக்குள்ளேயே கடந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருக்குமான அங்கீகாரம் சரியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், கிடைக்கும்னு நம்புகிறேன். My character name is Sudhandra Kodi. Sudhandra Kodi is a very confident girl, a bit of an egoistic who knows what she wants. A proper Tamil middle class girl, and she aspires to be a teacher. மாளவிகா வந்து ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட நிறைய ஆட்டிடியூடை எடுத்துக்கிட்டேன். திடீர்னு ராஜமுருகன் சார் வந்து பெக்யூலராக ரியாக்ஷன் வேணும், கோவப்படணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு 16 அப்படின்றதுனால அந்த இன்னசென்ட் பயங்கரமாக இருக்கும் அதுக்கிட்ட. ஸோ இப்படின்லாம் அது கேமராக்கு அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக எதுனா ஞாபகம் வரும். அதை எடுத்து நம்ம டன். நீ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கவா? அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுரை விட்டுருவானா? பிகே வர்மா வந்து இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு முக்கியமான பில்லர். ஏன்னா இந்த படத்தை வந்து டக்குன்னு வந்து இந்த படம் என்னென்னா இந்த நம்ம ரொம்ப எளிய மனிதர்களோட படத்தை பண்ணுறோம்னாலே இங்கே நம்ம நிறைய பேரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா டக்குன்னு அது வந்து ஒரு டார்க் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு அவங்களா நம்ம நினச்சிடுறோம். அப்படி இல்லை, இதை வந்து நம்ம அவங்களோட வேர்ல்டை ஈஸ்தட்டிக்காக காட்டணும். ஆனால் ஈஸ்தட்டிக்குங்கிறது ஃபேண்டசிக்குள்ளே போயிடக்கூடாது. கரெக்டாக அது ஈஸ்தட்டிக்னா நேச்சரோட ஈஸ்தட்டிக்கோடு இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த லைவும் ஈஸ்தட்டிக்கும் சேர்கிற ஒரு சரியான ஒரு இடத்த வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காரு பிகே வர்மா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் என் கூடவே இருந்து ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் பயங்கர நட்போட இந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் ரொம்ப நட்போடு ஒர்க் பண்ணியிருக்கோம். பிகே வர்மா சாரோட ஒர்க் வந்து அவ்வளோ ஜென்யூனான ஒரு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை தாண்டி இருக்கவே இருக்காது. கதையை தாண்டி இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அட்டகத்தில் இருந்து நிறைய லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணது ஃபுல்லாக லைவ் லொக்கேஷன். அதுதான் இந்த படத்தில் ஒரு சவால். லைவ் லொக்கேஷனில் ஆட்டிடியூடு நடுவில் வந்து அந்த நடிகர்களை விட்டு அந்த மாதிரி நிறையா ஷூட் பண்ணியிருக்கோம். கலர் சென்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்க நம்ம பார்வை இல்லாத மனிதர்களுடைய படம், அந்த காதலை சொல்கிறோம். ஆனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கலர் சென்ஸ் இருக்கணும்னு நினச்சேன் இந்த படத்தில். ஸோ அது வந்து இந்த படம் முழுக்கவே ஒரு காஸ்டியூமில் ஒரு எல்லாத்துலேயுமே நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து அது ஒரு ஒர்க்காக பண்ணியிருக்கோம். அது பிகே வர்மாவோட பங்கு அதில் நிறையா இருக்குது. சந்தோஷ் சார் அடுத்தது ஒருத்தன். சந்தோஷ் சார் வந்து அட்டகத்திக்கு அப்புறம் திருப்பியும் குக்கு வந்து ராஜமுருகன் சாரோட பிளெண்டர் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷ் சாரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் செட் ஆவாங்க, டேரக்டர்ஸ், ஹீரோஸு, மியூசிக் டேரக்டர்ஸ் அந்த மாதிரி. ராஜமுருகன் சாருக்கும் அவருக்கும் அந்த மேஜிக் இருக்குது. அது சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போதே ஃபீல். அட்டகத்தி, பீஸா, சூதுகவும் எல்லாமே வேறு வேறு ஜேர்னர் ஃபிலிம்ஸு. அவரோட சவுண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சவுண்ட்ஸ், இது எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கொஞ்சம் எமோட்டிவாக ரொமான்டிக்காக ஒன்று கேரி பண்ணுற படம். அப்புறம் ஒரு மியூசிக்கல் ஃபிலிமு, இதுக்கு கரெக்டாக அமையணும். ஸோ அது எனக்கு அவருடைய அந்த நவீனமும் கரெக்டான அந்த மெலடியும் சேர்கிற ஒரு இடங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அவரை வந்து இது மியூசிக்காக இது பண்ணோம். நிச்சயமாக அவருக்கு இது ஒரு அடுத்த கட்டமான ஒரு ஆல்பம். அவர் ஒரு முழுக்க ஒரு தமிழ் நிலம் சார்ந்த ஒரு உணர்ச்சிகளை கரெக்டாக பிரதிபலிக்கிற அந்த எமோஷனலை கொண்டு போய் சேர்க்குற சரியான ஒரு ஆல்பமாக இது அமைஞ்சிருக்கு. அது நிறையா ஒர்க் பண்ணார். இந்த படம் ஃபுல்லாக லைவ் சவுண்ட்ஸு, படம் ஃபுல்லாக லைவ் தான், மியூசிக்கல் எல்லாமே லைவ்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப ஒரு கேட்சியான விஷயமாக அமைஞ்சிருக்கு. Talking about songs, they are simply beautiful. My favorite song is Akashate, and it is not just that song. Every song, the lyrics,
the way they've composed, the way they've sung it, it's just heavenly. You get into some other level when you hear the song, Akash. That's how I felt. And I'm so sure even you're going to love the song. It has that transcendental feeling in it, and it is just so amazing. The way they've sung it, oh my god, I just love the songs. கோடையில மழை போல என்னுயிர நீ இருக்க கொடையிலும் அனலாக வருவேன் உன் கூட காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க மாலை வரும் நிலவாகி தொடுவேன் காத்தோட போன சன்மத்தில செஞ்ச தவோ இதுவோ இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ போன சன்மத்தில செஞ்ச தவோ இதுவோ இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ. எனக்கு வந்து பர்சனலாக இந்த கமர்ஷியல் நான் கமர்ஷியல் ஆர்ட்டு இந்த மாதிரி வகை பிரிக்கிறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு கிடையாது. ஒரு படங்கிறது அந்த கதை அதை தீர்மானிக்கும். எதுவாக இருந்தாலுமே அது மக்களை கூட கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் எனக்கு பர்சனலாக. பட் அந்த சுவாரஸ்யமும் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப சுவாரஸ்யமான படம். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா அவங்களுடைய வேர்ல்டோடைய ஃபன்னு, வேறு 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 கேரக்டர்ஸு, நிறைய விஷயங்கள் அது எல்லாமே லைஃப்பில் நடக்கிறது. Movie is totally going to change your perspective about blindness, because I always thought blindness was related to sympathy and blindness only provokes sympathy, only invokes sympathy, but no, it is not like that. It has, I mean, you see that, you know, blind people are confident, they are passionate, they live their lives to the fullest. It is not that they are very much, you know, conscious of their what do you call it, handicap. No, it is not like that. They're so happy with the way they are. So that is a lesson, and that is what I can promise you. ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இருக்கிற லைஃப்பை வந்து அவங்க ரொம்ப தேங்க் பண்ணிட்டு சந்தோஷமாக போவாங்க, செம்ம ஜாலியாக போவாங்க. அதாவது பெருசாலாம் கிளாப்போ இல்லை அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எப்படின்னா எமோஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ராஜமுருகன் சாரோட ஐடியாவே அதான். ஐடியாவை விட அவர் ஆசைப்படுறது அதான். கொஞ்சம் ஹியூமனாக இருக்கலாம் எல்லாருமே அப்படின்னா, கொஞ்சம் ஹியூமனாக இருக்கலாம். அது இருந்துட்டாலே எல்லாமே சூப்பர். நமக்கான லைஃபே சூப்பரான ஒரு விஷயம் தானே. அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் நிறைய விஷயத்துலேருந்து வெளில வந்திருக்கேன் இந்த படம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம். எனக்கு இந்த படம் முடிஞ்சது ரொம்ப கஷ்டம். அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம லைஃப்பை விடவும் சுவாரஸ்யமான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சுவாரஸ்யமும் அந்த ஹியூமரும் அந்த எமோஷன்ஸும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் இந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து இதை மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மக்கள் தான் சொல்லணும். நான் பார்த்துக்கிறேன் கொடி, கண்டிப்பாக வந்துடும்ல. வந்துடுறேன்டா. கொடி வெயிட் பண்ணுது சார். ஓடும் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிமிட்டவும் மறந்தேன், ஆனால் கண்டேன் ஓர் 1000 கனவு. கரையும் என் 1000 இரவு. நீதான் வந்தாய் சென்றாய், என் விழிகள் 2 திருடி கொண்டாய். ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மன
5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் 5வது படிக்கட்டு. இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். இங்க நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன். நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிக்கணும். புரிஞ்சுதா? தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ்னு வச்சுக்க வேண்டியதானே? மொக்க பேசுமாப்ல. சுதந்திர குடி. ஏன் திமுக குடி அதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? அரசியல் வேணா. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தானே தெரியும். எப்படி அந்த புள்ள மேல லவ் வந்துச்சு உனக்கு? ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா ரொம்ப தப்பு. கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் பைப் ஏறி வருவோம்டி பார்க்க. லூசு. நீ என் செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுடா. நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடுது. பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. கண்ணு இருக்கிற ஆம்பளை எங்கனாலும் இருக்கான், மனசு இருக்கிற ஆம்பளை எல்லா இடத்துலயுமா இருக்கான். ஒவ்வொருத்தையும் சாமி பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு பேஷனை வச்சுட்டு அலையறீங்களாடா. நீ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பாத்துக்கவா. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுர விட்டுருவானா? நான் பாத்துக்கிறேன் கொடி. கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன்டா. கொடி வெயிட் பண்ணுது சார். ஓடும் சார்.